அவர்கள் இந்த தொழிலை நன்கு அறிந்தவர்கள், அவர்களும் நம்ம இருப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த வேளையிலும் நாம் இந்த இடத்துல குடியிருப்பது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமையை நாம் காணுவதற்காக நாம் கூறியிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதன்மையாக வைத்து செய்யும்போது நம்முடைய பணி எப்படி இருக்குமா? நன்மையினாலே திருப்தியாக இருக்கும் என்று வேதம் நாம் சொல்கிறோம். இங்கே வேத வசனத்திலே நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு அநேக ஆலோசனைகள் கொடுக்கிறார். இந்த புரியக்கூடமானது தேவன் ஏற்படுத்தின ஒரு காரியம். ஆண்டவர் ஏற்படுத்தின இந்த இடத்தை ஆண்டவர் முதலாவது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகர் தொழில் செய்வதற்கான நோக்கம் என்ன என்றால் செல்வந்தராக மாறுவது, வசதி படைத்தவர்களாக மாறுவது, வாழ்க்கையில அநேக பொருளாதாரங்களை ஈடு செய்வதற்காக தொழில் செய்கிறார்கள். ஆனால் இங்கே நாம் ஆரம்பிப்பது ஏதாவது தன்னை போல பிறனை நேசி. நாம் எப்படி வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அடைவதற்கு கிறிஸ்து சொல்றாரு, உன்னை போல மற்றவரை நினை. அப்ப இந்த இடத்துல மற்றவர்களுக்கு நமக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்பதை நாம் பார்த்தோமானால், நீதி நியாயம் கடமை உணர்வோடு இந்த தொழில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதற்கு அநேகர் என்ன செய்றாங்க? தொழிலை ஆரம்பிக்கிறாங்க. பொருளாதாரம் இருந்தால் அதை என்ன செய்றாங்க? பேங்க்ல போட்டு வட்டியை எடுத்து பொருளாதாரத்தை ஈடு செய்கிறார்கள். இன்னும் பார்க்கும்போது வட்டியில் கொடுக்கிறவர்கள் வட்டி நிமித்தமாக வருமானத்தை ஈடு செய்து அதை என்ன செய்றாங்க? இன்னும் அநேகர் பார்க்கும்போது அநேக விதமான தொழில்களை செய்து நல்ல முன்னேற்றத்தை வாழ்க்கையை உயர்ந்திருக்க வேண்டும் என்று அநேக விதமான காரியங்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சகோதரி பிரயாசப்படுத்துகிற காரியம், இளையராஜாவும் புதுக்கோடியும் இந்த தொழிலை எப்படியாவது வாழ்க்கையில நாம் வளமாக இறைவனுக்கு நன்றி சொல்வதற்கு இந்த இடத்துல இருக்கிறோம். இந்த தொழிலை என் தேவன் ஆசிரியக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வேளையில ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். அது இதற்கு மாற்றமல்ல, இந்த தொழிலை ஆரம்பிப்பதனாலே அநேகருக்கு என்ன செய்யணும்? பணிகளை 5 பேருக்கு நல்ல ஒரு வேலையை கொடுக்க வேண்டும். வேலைக்காக நீங்க செய்வது பிரயாசம். ஆனால் நாம் இந்த தொழிலை ஆரம்பித்தால் நம்முடைய சகோதரிகள், நம்மை சார்ந்தவர்கள், நம்மை சார்ந்த உறவினர்கள், திருச்சபை விசுவாசப்படைகளுக்கு ஒரு நல்ல காரியங்கள் செய்வதற்கு, தேவனுடைய ஊழியத்திற்கு ஒரு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தொழிலை இருக்கிறாங்க, ஆசிரியர்கள். லாபத்தை மாத்திரம் ஈந்துவதல்ல, எல்லாரும் விரும்பக்கூடிய அளவுக்கு எல்லாரும் மனதிலே இந்த தொழிலை நாம் செய்ய வேண்டும். அதுதான் மேலான ஒரு நோக்கம். அதனால இந்த தொழிலை தேவன் தாமே ஆசிரியப்பார். இந்த தொழிலை இந்த நேரத்தில் செய்யும்போது பெரிய வியாபாரிகள் கூட
பெரிய தொழிலாளிகள் போல இல்லாட்டாலும் ஆண்டோடைய பிள்ளைகள் சீரான காரியத்தை கொண்டு பெரிதான காரியத்தை செய்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். ஒன்றும் இல்லாத உருவப்படுகிறவர் யாருன்னு சொன்னால் நம்மை படைத்த இறைவன். அவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை செமையான பாதை நடத்துவேன், அநேகர் உன்னிடத்திலே வருவதற்கு நான் உதவிகரமாக இருப்பேன் என்று வேதம் நமக்கு சொல்லுவோம். இதை என்ன புத்தகத்திலே வாசிக்கும் போது 24 அதிகாரம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு தெரியும். நீங்கள் நான் யாருங்க? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், இறைவனை கண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள், தேவனை தெரிந்த பிள்ளைகளாகி நீங்கள் நானும் இறைவனால் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். தொழில் செய்கிறவர்கள் எவ்வளவு பொருளாதாரத்தை ஈடு செய்தாலும் தேவனுடைய பிரசனம் இல்லாவிட்டால் அது எப்படி இருக்கிறது? மேன்மை காண முடியாது, ஆசீர்வாதத்தை காண முடியாது என்பது வேதம் நமக்கு சொல்கிறது. இங்கே 1 சாமுவேல் புத்தகத்திலே பார்க்கும்போது 16ஆம் அதிகாரத்திலே நாட்டை ஆட்சி செய்வதற்கு, ராஜ்யபாரம் பண்ணுவதற்கு ஒரு தீர்க்கதரிசியை ஒரு ஊழியக்காரனை அனுப்பும் போது அவர் என்ன செய்தார்? தோற்றத்தை பார்த்தார், சரீர வளர்ச்சியை பார்த்தார், சுகத்தை பார்த்தார், சரீரத்தை பார்த்தார், அவருக்கு கொடுக்கலாம் என்று அவர் நினைத்தார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ சரீர வளர்ச்சியை பார்த்தாலே நான் தகுதியானவர், இதை நான் என்று சொல்லி வயது முடிந்த சகோதரர்கள், சகோதரிகள், யுத்த வீரர்கள் இருந்த போது, யுத்தத்தில் பங்கேற்க இருந்த போது அபிஷேகம் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறது தாவீது ராஜாவுக்கு கொடுத்தாங்க. ஆனால் சாமுவேல் என்ன செய்தாரு? ராஜவாசம் நல்லா இருக்குமே, இந்த அபிஷேகத்தை கொடுத்தால் நன்மையா இருக்குமே என்று அவர் செய்தார். அதை பார்க்கிறப்பா, நீ பார்க்க வேண்டிய காரியம் தேவனுக்கு பிரியமாய் செயல்படக்கூடிய, ராஜ்யத்தை நடத்தக்கூடிய மனுஷன் இவர்தான். இடத்தை அபிஷேகம் பண்ணி என்று ஆண்டவர் சொல்லுங்க பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு வேலை கொடுக்கணும்னு சொன்னா படிப்பு என்ன, நல்ல தேர்ச்சி, இன்னுமாக திறமைகள், இதெல்லாம் இன்னும் பார்க்கறாங்க. ஆனா ஆண்டவருடைய பார்வையில அதெல்லாம் இல்லைங்க. நன்றி உண்மையை ஒண்ணு என்ன அப்படின்னு எதிர்பார்க்கறான்னு சொன்னா, என்னை தேர்வுகளுக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் நம்ம தேடும்போது வாழ்க்கையில் பூமியின் உயர்ந்த ஏற்பது பண்ணு. சீமோன் பேதுருவை போட்டு நான் நோட்ஸ் எடுத்திருந்தேன், பார்த்து வந்து சொன்னாங்க. சீமோன் பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டவர். ஆனால் அந்த சீமோன் பேதுரு பிறந்த காலத்தில் இருந்து கடலிலே பணி செய்தவர், எந்த இடத்துல எப்படிப்பட்ட மீன் இருக்கிறது, எந்த நேரத்துல பெரிய மீன் இருக்கும், எந்த நேரத்துல நாம் வலையை போட்டால் அதிகமான மீன் கிடைக்கும் என்று பிரயாசப்பட்ட அந்த சீமோன் பேதுரு என்ன செய்யறாரு? ஆண்டவரை பார்ப்பதற்கு அந்த பணியில் வருகிறார். அப்படி வரும்போது அங்கே என்ன செய்யறாரு? கிணற்கரை கடற்கரை அண்டையில ஒரு வலையை அலசி கொண்டிருக்கிறாங்க. சீமோனும் இன்னும் அவருடைய கூட்டாளிகளும் அந்த படகுல என்ன செய்யறாங்க? போய் வெப்பனாய் தூங்குறதுனால அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? வலைகளை அலசி கொண்டிருக்கிறாங்க. ஒன்றும் பாதி கிடைக்கல. கடலே வாழ்ந்தவர், கடவுளுடைய தன்மையை அறிந்தவர், எல்லா விதமான சூழ்நிலையும் அவர் அனுபவித்தவர், ஒன்றுமே கிடைக்கவில்லையே, ராமனும் பிரயாசப்பட்டனே, ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி மிகவும் கவலையோடு வலைகளை அலசி கொண்டிருக்கிறார். அந்த வேளையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே கூடியிருந்த ஜனங்கள் வேத வசனத்தை கேட்பதற்கு ஆவலோடு இருக்கிறாங்க. தொழில்நுட்பத்தை ஆசிரியர் வந்திருக்கீங்க. இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை நீங்க கேட்கும் போது உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிதான காரியத்தை செய்ய போறார். உங்க வாழ்க்கையில இப்படி ஏற்பட்ட மேலான காரியத்தை செய்வதற்காக இந்த வேலை என்ன செய்கிறோம்? வேத வசனத்தை நாம் தியானிக்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவர் கூடியிருந்த மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை போதித்தார், பிரசங்கித்தார். பிரசங்கித்து அவர் ஆண்டவரை குறித்து போதித்த மாத்திரத்துல போதித்து முடிந்த பிறகு அந்த படகை ஆழத்திலே நகர்த்து, ஆழத்திலே தண்ணி சொன்ன மாத்திரத்துல அவர் பிரசனம் பண்ணி முடித்த பிறகு சொல்ல வேண்டிய வானிலை நல்ல காரியங்களை அறிவித்த பிறகு படகை நகர்த்தினார்கள். ஆழத்திலே தண்ணீர் சொன்னார். ஆழத்தில் தண்ணி மாத்திரத்துல வலதுபுறம் மழையை போய் இரவு முழுக்க பேசப்பட்டால் ஒன்றும் கிடைக்கல என்று பெருமையோடு கவலையோடு துக்கத்தோடு அவர் சொன்னார். மழையை அழைத்துக் கொண்டிருக்கும் போது மழைய சொல்ல போட்டு சொன்னார். அப்ப அவர் என்ன சூழ்நிலை என்ன நினைக்கிறேன் சொன்னா, நாங்களும் பிரயாசப்பட்ட ஒன்றும் அகப்படல, ஆண்டவரே நீ சொன்னபடி நான் என்ன செய்வேன் செய்கிறேன், நீங்க சொன்னபடி நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன மாற்றத்துல மழையை போட்டார். மழையை
நிரம்பத்தக்கதாக பிரிந்து போகத்தக்கதாக எல்லா மீன்கள் கிடைக்கலாம். அவர் ஒரு மாற்றமல்ல, மற்ற நன்மைகளை போட்டு வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நான் பார்த்தோம். இந்த வழியில் குடும்பத்தில் நீங்களும் இந்த சகோதரி இளையராஜா பொற்கொடி ஒரு பிள்ளையை அனுப்பிட்டாங்கன்னா அன்னைக்கு சீமன் பெரும் பெருமையாக இருந்த நிலையில பிரதான மீன்கள் அவருக்கும் இன்னும் அநேக நன்மைகளுக்கும் கிடைக்கிறதற்கான மீன்கள் கிடைப்பது போல சகோதரர்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு மீன்கள் அழைப்பது போல எந்த குறிப்பு ஆண்களுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். ஆண்களுடைய வார்த்தைகள் அளவு இருக்கு. நீங்களும் இதை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்வதற்கு தேவன் அமைச்சர்கள் பண்பாடு என்பதுதான் தேவன் நமக்கு இருந்த ஆலோசனையாக சொல்லுகிறது. இதுவாக ஒரு சில காரியங்களை பார்ப்போம். பூமியில் நம்ம நிறைவும் உலகம் பூமியின் கருத்துக்குரிய உலகத்திலே காரணங்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது. அவர் இல்லாமல் நாம் இல்லை. அவர் நம்மை படைத்தார், குடும்பத்தை படைத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், உழைப்பை கொடுத்தார், உழைப்பதற்கான சம்பாத்திய சக்தியை கொடுத்தார், நிதிகளை கொடுத்தார். பூமியின் கருத்தில் மாறப்படுவதெல்லாம் இறைவனால் உண்டாக்கப்பட்டது. அந்த உணர்வின் ஆண்டவர் இதை எல்லாம் ஒரு நாள் உணவு செய்கிறார் என்று அதனால உலக சக்தி பணத்தைத்தான் தேடும், உலக பிரயாசம் பொருளாதாரத்தை தேடும். ஆனால் இறைவனோடு தேடும்போது என்ன செய்யணும்? உங்களுக்கு இழப்புலாக மற்றும் ஆசீர்வாதத்தை பொக்கிஷங்கள் வைக்க இழந்தாதபடி ஆண்டவர் சொல்கிறார். அதனால அப்படிப்பட்ட மேலான காரியத்தை செய்கிற ஆண்டவர் இன்னைக்கு அவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு எனக்கும் திறமைக்கு தக்கதான தாழ்வுகளை அனுபவிக்கிறார். என்ன தாழ்வு அப்படின்னு சொன்னா, என்னால என்ன வேலை செய்ய முடியும், என்னுடைய திறமை என்ன, என்னுடைய செயல்பாடு என்ன என்பதை அறிந்து ஆண்டவராகிய தேவன் ஒருவருக்கு 5 தாளங்களை கொடுக்கிறார், ஒருவருக்கு 2 தாளங்களை கொடுக்கிறார், ஒருவருக்கு 1 தாளங்களை கொடுக்கிறார். ஆனால் 5 தாளம் வாங்கினால அதை பிரயாசப்படுத்த 5 தாளங்களை சம்பாதித்தார். 2 தாளங்களை பெற்றவர்கள் 2 தாளங்களோடு அவர் பிரயாசப்பட்டு 2 தாளத்தை அவர் ஈடு செய்தார். ஆனால் 1 தாளத்தை வாங்கினோம் உடைத்து வைத்தார். கடவுள் பார்த்துவார், கடவுள் நமக்கு தேவைகளை செய்வார் என்று சொல்லி சோம்பேறியாய் அமைச்சலாம் உடைத்து வைத்தான் என்று வேதம் சொல்கிறார். ஆனால் வசந்த வாசிக்கிறீங்க, ஒரு வசத்தை வாசிக்க 14 வருஷமா மத்திய 25 சீக்கிரமாக வாசிங்க. 25ஆம் அதிகாரம். வியாபாரம் பண்ணி 5 தாளங்கள் வாங்கினா 5 தாளங்கள் சம்பாதிக்கலாம். 2 தாளம் வாங்கணும்னா அப்படியே வேலை செய்து 2 தாளங்கள் சம்பாதிக்கலாம். வேலை செய்யணும், வேலை செய்வதற்கான வேலை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால அது வேலை செய்வதற்கு சில சக்தி தேவை, ஞானம் தேவை, அறிவு தேவை. உதாரணம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17 பார்த்தீங்க. வேலையும் சக்தியும் கொடுப்பேங்கிறாங்க. நீ உழைக்கணும்னா நீங்க எத்தனை பேர் பொருளாதாரத்தை சேர்ந்து பெரிய தொழில் போறவங்க சிறிய தொழில் போறவங்க மத்தியால் கூட எத்தனை பேர் செய்யறாங்க? வாழ்வு இருக்கிறது, தாழ்வு இருக்கிறது. நான் தேவனுடைய பேருக்கு பொருளாதார நன்மைகளை செய்ய அவங்க காட்சி கொண்டிருக்கிறார். பாத்தீங்க, உதாரணம் 8ஆம் அதிகாரம் 17 சாமர்த்தியமும் கைப்பெறணும். இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதிக்க என்று நீங்கள் மனதை நினைக்காது. எச்சரிக்கையாயிருங்கள். உன் தேவனாயும் கர்த்தரை நினைப்பாயாக. உன் பிதாக்களுக்கு ஆணைத்து கொடுத்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி முன்னாடி உனக்கு வாய்ப்பு ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிப்பதற்கு தெரியல. அவனை நம்புற பிள்ளைகளுக்கு என்ன புதிய நாமதான் பற்றி நஷ்டம். இந்த பிள்ளை தேவன் துறைக்கு செய்கிறார் என்று சொன்னால் அவர் செய்ய நினைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மேலாண்மை செய்வோம். இதை பட்டம் அப்படி சொன்ன ஆண்டவருக்கு 107:1 சங்கீதம் 107 1ஆவது வசனம். கர்த்தரை புரியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
மனுஷன் அடிப்படை கொடுத்து அவங்க குறிப்பாடுறாங்க. அது 35 அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாக வறண்ட நிலத்தை நீர்ப்புறா மாற்றுகிறவன். வசித்தவர்கள் அங்கே குடியேற்றி குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி மரணித்தாலும் கண்டுபிடிப்பத நாம் செய்கிற ஒரு காரியமா அதே செய்கிறவர் தான். அவர் நீர்முறை மாற்றுகிறவர் தான், வரவழைக்கிறவர் தான். அவரை முன்வைத்து இந்த வேலையை நாம் செய்யலாம், ஜெபிக்கிறோம். இந்த வேலையை செய்யலாம், ஜெபம் பண்ணி ஆசிரியர் கடைக்காலத்தில் ஜெபிப்போம், எழுந்து நின்று ஜெபிப்போம்.